Hi everyone, welcome to Newtonation by Narmada. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த தியரியோட ப்ராப்ளம் ட்ரைவில் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலி இதில் நம்ம என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம்னா நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஈக்குவேஷன்லேருந்து அன்னோன் குவான்டிட்டிஸோட டைமென்ஷன் என்ன, அதோட யூனிட் கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலி இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து இன்னும் ஹையர் லெவல் ஆஃப் லெசன்ஸில் வரும், லைக் 5th 6th 7th அந்த யூனிட்ல வரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து f is equal to minus NaVl divided by delta Lன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன்று என்னன்னு நான் சொல்லிடுறேன். பட் தென் ஜென்ரலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கொடுத்தாங்கன்னா யூ நோ வாட் ஈச் ஆஃப் த கான்ஸ்டன்ட் denotes to. இது எப்போ தெரியும்னா once you complete all your chapters of class 11 and class 12. ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் இது மட்டும் சொல்கிறேன். இது ரொம்ப கஷ்டம் இல்லை, இது பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹையர் லெவலில் போக போக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ ஈட்டாவோட டைமென்ஷனை we need to find. அதுக்கு they have given the formula f is equal to minus eta a delta v by delta l. ஸோ இப்போ இதில் ஒன்று என்னென்ன எது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ we already know eta வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, f வந்து ஃபோர்ஸு, a வந்து ஏரியா, and delta v வந்து velocity, and delta l வந்து length. ஸோ இப்போ நம்ம இதோட யூனிட்ஸ் என்ன, அதோட டைமென்ஷன் பார்க்குறோம். ஸோ நார்மலி ஃபோர்ஸோட யூனிட் வந்து என்னென்னா மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். ஸோ அதோட டைமென்ஷன் என்ன m, ஆக்சிலரேஷனுக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், ஸோ l t பவர் -2. இதுதான் ஃபோர்ஸோட டைமென்ஷன். ஸோ ஏரியா அது ஒன்றுமே இல்லை, ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர் அதோட யூனிட்டு. ஸோ அப்போ இங்கே மீட்டர்ன்றது லென்த்து, ஸோ வீல் ஹேவ் லென்த் ஸ்கொயர் டைமென்ஷன். லென்த் வந்து ஜஸ்ட் எல் தான். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மீட்டர் பெர் செகண்டு. ஸோ சிமிலர்லி இங்கே நமக்கு என்ன வரும்னா எல் டி பவர் -1. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் ஈட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஃபைண்டிங் ஈட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா ஈட்டாவை ஒரு சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், மீதி எல்லாத்தையும் அடுத்த சைடில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு என்ன வரும், ஈட்டா இஸ் ஈக்குவல் டு f delta L divided by A into delta V. ஸோ இப்போ நம்ம இதோட டைமென்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது f ஓட வேல்யூ m l t பவர் -2, டெல்டா L ஓடது L தான், டிவைடட் பை ஏரியாவோடது L ஸ்கொயர், வெலாசிட்டி L t பவர் -1. ஸோ நான் எல்லாத்தையுமே ஒரே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லா பவர்ஸும் நார்மலாக ஆட் பண்ணணும். ஸோ L ஸ்கொயர் t பவர் -2, கீழே ஆல்ரெடி இது வந்து L கியூப் ஆயிடும், அப்போ அது மேலே வந்துச்சுன்னா L பவர் -3, t -1 இருக்கு, when it comes to numerator it will be +1. so அப்போ final answer will be m L பவர் -1 t பவர் -1. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஈட்டாவோட டைமென்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம். ஸோ செகண்டுக்கு வந்து சார்ஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ Q. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துட்டாங்கன்னா Q is equal to IT. இது ரொம்ப சிம்பிள். ஸோ I வந்து கரண்ட்டுக்கு வந்து ஆம்பையர், ஸோ நம்ம A தான் போடுவோம். டைமுக்கு வந்து T, ஸோ T பவர் 1. ஸோ இந்த கேஸ் நமக்கு Q என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தோன்னா Q is equal to A T. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 80 ஆம்பையர் செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து V பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு they have given U equal to VIT. So third question is potential V. ஸோ கொஸ்டின் கொடுத்துட்டாங்க U equal to VIT. ஸோ இந்த இடத்துல Uனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எனர்ஜி, V வந்து பொட்டன்ஷியல், I வந்து கரண்ட்டு, டைம் வந்து T. ஸோ இந்த கேஸில் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எனர்ஜியோட டைமென்ஷன், எனர்ஜியோட யூனிட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஒர்க். ஓகே, நம்ம ஆல்ரெடி பழைய லெக்சரில் பார்த்துருக்கோம், நீங்கள் அது பார்க்கலன்னா ஜஸ்ட் போய் பாருங்கள். ஸோ ஒர்க்கை நம்ம எப்படி போடலாம்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் போடலாம். ஸோ ஃபோர்ஸ் எப்படி போடலாம்னா மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போது இதோட டைமென்ஷன் என்ன வரும்னா மாஸுக்கு m, ஆக்சிலரேஷனுக்கு L t பவர் -2,
displacement L. So finally I get M L square T power minus 2. So இதுதான் இதோட final dimension of energy. So current we already know பழைய சம்ல தான் போட்டோம் A and time it is T. So இப்போ நம்ம V ஓட dimension கண்டுபிடிக்கணும். So அதுக்கு I have to keep V in one side and all the other quantities on the other side of the equation. So V is equal to U divided by IT ஆயிடும். அப்போ U ஓட value M L square T power minus 2 divided by A T. So next in the case நம்மளுக்கு என்ன வந்துரும்னா M L square T power இங்க minus 2 இருக்கு. இது வந்து numerator போச்சுன்னா இங்க 1 இருக்கிறதா இருக்கு. அப்போ இங்க numerator போகும்போது it will be minus 1 ml T3 A power minus 1. So this is the dimension of potential. So next we will be moving on to the fourth sum. So fourth sumல நமக்கு என்னன்னா capacitance. So capacitance ஓட formula என்னன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. Q equal to CV கொடுத்திருக்கான். So இப்போ நம்ம Q ஓட வேல்யூ நம்ம பார்த்துட்டோம் 80, V ஓட வேல்யூ அதில் பார்த்தோம். ஸோ இப்போ அதை வச்சு நம்ம கெப்பாசிட்டன்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் Q equal to CV. CV இதில் Q வந்து சார்ஜ், C வந்து கெப்பாசிட்டன்ஸ் தான், V வந்து பொட்டன்ஷியல். ஸோ நம்ம சார்ஜுக்கு ஆல்ரெடி பார்த்தோம். சார்ஜஸ் A into T. C ஓடது V ஓடது இப்போ தான் பார்த்தோம் M L square T power minus 3 A power minus 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு C மட்டும்தான் வேணும். அப்போ C is equal to Q divided by V. அப்போ Q ஓட வேல்யூ 80 divided by V ஓட வேல்யூ M L square T power minus 3 A power minus 1. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது A T ஆல்ரெடி இங்கே லிசன் பண்ணுங்க, கீழே A power minus 1 இருக்கும். ஸோ அது மேலே வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ இங்கே A ஸ்கொயர் ஆகிடும். T ஆல்ரெடி T இருக்கு, இங்கே மைனஸ் 3 இருக்கு. அப்போ மேலே வந்துச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 இட் வில் பி ப்ளஸ் 4. அண்ட் தென் M வந்து கீழே இருக்கிறது மேலே வந்துருச்சுன்னா மைனஸ் 1, L வந்து மைனஸ் 2. ஸோ திஸ் இஸ் தி யூனிட் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இதை நம்ம MLT ஃபார்ம் அந்த ஃபார்மில் எழுதுனா M power minus 1 L power minus 2 T power 4 A power square. ஸோ இந்த இடத்துல A எதை நோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பியர் நோட் பண்ணுது. இது நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் இந்த ஃபார்ம்ல இந்த ஃபார்ம்ல நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். எதனாலனா பிகாஸ் MLT அந்த ஃபார்மேட்டில் வரணுன்றதுக்காக நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு ஃபிஃப்த் சம். ஸோ ஃபிஃப்த் சம்க்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். ஸோ V இஸ் ஈக்குவல் டு IR. ஸோ வியோட ஃபார்முலா தெரியும், இங்கேயே போட்டுடலாம். ஸோ ஃபிஃப்த் ஒன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ V ஈக்குவல் டு IR. Vன்றது வோல்டேஜ், சாரி Vன்றது பொட்டன்ஷியல் அண்ட் வோல்டேஜ் யூ ஆல் ஆர் சேம் ஆக்சுவலி. பொட்டன்ஷியல் வோல்டேஜ்ன்றது பொட்டன்ஷியலோட யூனிட், I வந்து கரண்ட், R வந்து as they already told it is a resistance. So R is equal to V divided by I வரும். So அப்போ V ஓட வேல்யூ M L square T power minus 3 A power minus 1 divided by கீழே ஆம்பியர்னா E. அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன ஆயிடும்? M L square T power minus 3 A power minus 1. இங்க இருக்க 1 அப்படி போயிடுச்சுன்னா minus 1 ஆயிடும். So it will be minus 2. So நம்ம 5 sums போட்டுட்டோம். So next we will move on to the second question. So second question என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if C and R denotes capacitance and resistance, then find the dimension of CR, multiplication of CR. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம பழைய சம்லேருந்து என்ன பார்த்தோம்னா C ஓட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தோம், R ஓட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தோம். ரெண்டு பேரும் டைமென்ஷன் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து C ஓட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, C ஓட டைமென்ஷன் M minus 1 L power minus 2 T4 A square. M minus 1 L power minus 2 T4 A square. ஸோ இதுதான் C. R ஓடது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா M L square T power minus 3 A power minus 2. ஸோ இதுதான் R ஓடது. இப்போ CR மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்னவாயிடும்?
எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ m l minus 2 t power 4 a ஸ்கொயர், அதையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். m l ஸ்கொயர் t power minus 3 a power minus 2. ஸோ a power minus 2 a power minus 2 போயிடும். l ஸ்கொயர் போயிடும். m ஒரு m இருக்கு இங்கே. ஸோ இந்த இடத்துல t போயிடும். இங்கே 3t போயிடுச்சுன்னா 1t மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போது சிஆரோட யூனிட் என்ன வரும்? சிஆர் இஸ் ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் டைம். இப்போ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் தி டைமென்ஷன் ஆஃப் சிஆர் அப்படி கேட்டாங்கன்னா தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு செகண்ட். ஸோ இப்போ இந்த சிஆர் நம்மளுக்கு போட்டுட்டு கொஸ்டினில் என்ன மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து வெலாசிட்டி ஈக்குவல் டு மீட்டர் பை செகண்டில். ஸோ வெலாசிட்டி மீட்டர் பை வெலாசிட்டின்னு கொடுப்பாங்க ஆப்ஷனில். ஸோ அந்த மாதிரி பிசிடி இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதில் இல்லை விச் ஒன் இஸ் ஆட் ஒன் அவுட். ஸோ இல்லைன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா 1 by டைம்னு கொடுத்துருவாங்க. டைம்னு கொடுத்துருவாங்க. 1 by ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருவாங்க. இங்கே சம்திங் ஃபோர்ஸ்ன்னு கொடுப்பாங்க. இது ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, வாட் வில் பி த dimension of CR இல்லைனா which dimension of CR is similar to the option following option இல்லை find odd one out. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டைமென்ஷன் கண்டுபிடிச்சி எழுதலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. இந்த ஃபார்முலா x is equal to 3yz square. ஸோ x and y have dimension of x ஓட வேல்யூ கெப்பாசிட்டன்ஸ் ஓட டைமென்ஷன் இருக்கு, y ஓட வேல்யூ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். Then find the dimension of y. So actually இங்க question தப்பா கொடுத்துருக்காங்க. Find the dimension of not y. It should be find the dimension of z இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி கெப்பாசிட்டன்ஸ் ஒரு டைமென்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா m பவர் மைனஸ் 1 l பவர் மைனஸ் 2 t பவர் 4 a பவர் 2ன்னு பார்த்தோம். ஓகே, மேக்னெட்டிக் இண்டக்ஷனோடது கொடுத்துட்டாங்க இங்கே கொஸ்டின்ல m t பவர் மைனஸ் 2 a பவர் மைனஸ் 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேஸில் 3ன்றது கான்ஸ்டன்ட்க்கு டைமென்ஷன் இல்லை. ஸோ இதோட டைமென்ஷன் வந்து எல்லாமே 0 m0 l0 d0 அது என்ன கான்ஸ்டன்டாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x டிவைடட் பை 3y வரும். அப்போ z இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x பை 3y. ஸோ இந்த ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா x by 3y the whole power 1 by 2 எழுதலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா அப்போ டைமென்ஷன் ஆஃப் z என்ன வரும், நம்மள x போடலாம். x வந்து கெப்பாசிட்டன்ஸ் m பவர் மைனஸ் 1 l பவர் மைனஸ் 2 t பவர் 4 a பவர் 2 டிவைடட் பை 3y. 3யை விட்டுற என்னது டைமென்ஷன் இல்லை, y ஓட டைமென்ஷன் m t பவர் மைனஸ் 2 a பவர் மைனஸ் 1. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்னா m இந்த ஆல்ரெடி மைனஸ் 1 இருக்கு, இது போச்சுன்னா மைனஸ் 2 ஆகிடும். L minus 2 தான். T ஓட வேல்யூ என்ன வரும், 4 இருக்கு, மேலே போச்சுன்னா 6 ஆகிடும். ஸோ T plus 6. A ஓட வேல்யூ இந்த 2 இருக்கு, இது minus 1 மேலே போச்சுன்னா plus 1, ஸோ 3 ஆகிடும். ஸோ இதுதான் Z. பட் தென் we have the whole power 1 by 2. அப்போ ஃபைனலி Z ஓட வேல்யூ என்ன வரும்னா M இந்த 1 by 2ல எடுத்து போனால் 2 2 அப்போ மைனஸ் 1 ஆகிடும். L மைனஸ் 1 ஆகிடும். T வந்து 3 ஆகிடும். A வந்து 3 by 2 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு யூனிட் கூடயும் ஒரு பவர் கூடயும் 1 by 2 1 by 2 1 by 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். பிகாஸ் அப்படிதான் நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம். ஸோ அப்போ பண்ணும்போது ஸோ இதை நான் உங்களுக்கு இங்கே ப்ரீஃபாக போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ m பவர் மைனஸ் 2 தி ஹோல் பவர் 1 by 2 என்ன வரும்னா m பவர் மைனஸ் 2 by 2. இது வந்து இந்த ஃபார்முலா a பவர் n இன்டூ n. இதை நம்ம எப்படி போடுறோம்னா a பவர் mn போடலாம். ஸோ சேம் ஃபார்முலாவில் தான் நம்ம எக்ஸ்போனன்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இது வந்து எம்னா மைனஸ் 2, n வந்து 1 by 2, அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு 1 by 2, அப்போ மைனஸ் 2 by 2, அப்போ கேன்சல் பண்ணும்போது மைனஸ் 1 ஆகிடும். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் m, இட் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த குவான்டிட்டிஸ் L T A எல்லாத்துக்குமே. ஸோ சிமிலர்லி எல்லுக்கும் போகிறோம்னா L minus 2 by 2 it will be minus 1, T 6 by 2 it will be 6 by 2 போட்டோம்னா 3 வரணும்.
ஏ வந்து 3/2 போட்டோன்னா 1.5 வரும். அது வந்து ஓல்ட் நம்பரா இல்ல. ஸோ அதனால நான் ஜஸ்ட் 3/2 போட்டேன். ஸோ இதான் டைமென்ஷன் ஆஃப் செட். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் எப்படி டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அதோட தியரி பார்த்து அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.